இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க சாமி நீதானடி சாங் மேல் எடிட்டிங் பண்ண போகிறோம். டெஃபினட்டாக கேர்ள்ஸ் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்ச கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் பண்ண வீடியோ முதல்ல டெமோ பாருங்க ஃபர்ஸ்ட்டு. வாடி வந்து கட்டி கூடி சரவேடி சாமி சாமி ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணால் ஸ்டார்டிங் பேஜ் இப்படி தான் இருக்கும். இம்போர்ட் பண்ண அப்புறம் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கணும். என்னென்னா ஒரு நார்மல் ஃபோட்டோனே கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணி நான் லாஸ்ட்டில் பண்ணி காட்டுறேன். முதல்ல நான் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். என்னென்னா ஒரு ஃபோட்டோ சொல்கிறேன், ஒரு நிமிஷம். என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ, ஒரு நிமிஷம். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. இதுனா கொஞ்சம் குவாலிட்டி தான் இருக்கணும். ஆட் பண்ண அப்புறம் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா பீட் மார்க் வரைக்கும் லென்த் வச்ச அப்புறம் எஃபெக்ட்ஸில் போய் இந்த ஃபோட்டோவோட எஃபெக்ட்ஸில் போய் ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா கரண்ட் லைட்டில் போய் இங்கே எக்ஸ்போஸ் காமான்னு இருக்கும். இந்த எக்ஸ்போஸ் காமா கிளிக் பண்ணி கிரிப்ஷன் இருக்கும் கீழே, அது ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண அப்புறம் பேக் வருங்க. அப்படியே மறுபடியும் ஆட் எஃபெக்டில் போய் இந்த வாட்டி சர்ச்சில் போய் டெய்ல்ஸாக சர்ச் பண்ணுங்கள். இப்படி பண்ணால் ஒரு நிமிஷம் டெய்ல்ஸாக சர்ச் பண்ணி அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி இங்கே ஒரு மிரர் ஆப்ஷன் இருக்குது. இந்த மிரர் ஆப்ஷனும் எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண அப்புறம் மறுபடியும் ஆட் எஃபெக்டில் போய் இதுதான் லாஸ்ட் எஃபெக்ட்டு. இங்கே வேப்னு இருக்கும். இந்த வேப்பில் வேவ் ரேப் பண்ணி இங்கே வேவ் லெஃப்ட்னு இருக்கும். இதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரீசெட்னு ஆட் பண்ண அப்புறம் ஸ்பெக்கிங் அப்படி தான் இருங்க. மேக்னெட்டடு ஒரு 0.23 வைங்க. 0.3 வச்ச அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஃபோட்டோனி கொஞ்சம் செட் பண்ணி மூவ் ஆன் டான்ஸில் போய் ஜெட் வேல்யூ இருக்கும். இந்த ஜெட் வேல்யூனி கொஞ்சம் மேலே வைங்க. மேலே 79 வச்சா ஒரு 50 வைங்க. 50 வச்சா போதும். மைனஸ் இல்லை, ஜஸ்ட் 50 வச்சு கொஞ்சம் ஃபோட்டோனி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணோம் அப்புறம் இப்படி தான் கொஞ்சம் பார்த்து அப்படியே இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணி காட்டுறேன். நான் இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணி கொஞ்சம் இந்த ஃபோட்டோ கூட எவ்வளோ வரைக்கும் பீட் மார்க் இருந்தால் அந்த பீட் மார்க் வரைக்கும் வச்சு இந்த எஃபெக்ஷன் காப்பி பண்ணி இந்த ஃபோட்டோவுக்கு பேஸ்ட் பண்ணுங்கள். எஃபெக்ஷனில் போய் பேஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த ஃபோட்டோக்கு செட் பண்ணி இது கூட அப்படி தான் கொஞ்சம் ஜெட் வேல்யூ ஒரு 50 பண்ணிக்கோங்க. 50 பண்ணி கொஞ்சம் இப்படி தான் வைங்க. அப்படி எல்லா ஃபோட்டோஸும் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணி இங்கே பார்ட்டிக்கல் வீடியோஸ் இருக்குது. இந்த எல்லா பார்ட்டிக்கல் வீடியோஸும் 100 பண்ணிக்கோங்க. நான் ஹைட்டில் வச்சுட்டு 100 பண்ணி அப்புறம் நல்லா பெட்டர் குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோ ரெடி. அப்படி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டு அந்த ஃபோட்டோ எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கணுமோ அப்படியே எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கணுமோ சொல்கிறேன். இங்கே ஒரு மேஜிக் எரேசரான ஆப் இருக்கும். இந்த ஆப்பு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எதுவும் கவலைப்படாது. ஓப்பன் பண்ணால் ஸ்டார்டிங் பேஜ் இப்படி தான் இருக்கும். இங்கே எக்ஸ்பெண்ட் இமேஜ்னு இருக்கும். இந்த எக்ஸ்பெண்ட் இமேஜ் கிளிக் பண்ணி எந்த ஃபோட்டோ வேணால் பரவாயில்ல, நான் இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி உங்கள் கேர்ள்ஸ்க்காக தான் கேர்ள்ஸ் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஃபேஸ்புக் போஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். இது கிளிக் பண்ணால் போதும். கொஞ்சம் மேலே எக்ஸ்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் நமக்கு 2 இமேஜஸ் கொடுப்பேன். உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சா அந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ண அப்புறம் ஒரு நிமிஷம் மேலே சேவ் பண்ண அப்புறம் இங்கே என்ஹான்ஸ் குவாலிட்டின்னு இருக்கும். இந்த என்ஹான்ஸ் குவாலிட்டி கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகும். ஒரு நிமிஷம் ஒரு 5-3 மில்லி செகண்ட்ஸ் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். இதுனா கொஞ்சம் லேட்டாக வரும். இல்லைனா ஒரு வாட்டி ஆட்ஸ் வரும். கண்டிப்பாக ஆட்ஸ் வரும், புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நிறைய வரைக்கும் கொஞ்சம் மஞ்சள் என்ஹான்ஸ் பண்ணுறேன். நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறேன். அப்புறம் சேவ் பட்டன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்படியே எலக்ட் மோஷனில் அந்த ஃபோட்டோனே ஆட் பண்ணிக்கோங்க.